சந்தையிலேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்க. நைட்டே வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட், பீன்ஸு, கொத்தமல்லி, புதினா எல்லாமே. சரி வெஜிடபிள் ரைஸ் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்னைக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். காலையில எழுந்து வெங்காயம், தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சே வைக்கிறது இல்லைங்க. வேணும்னா ஃப்ரெஷ்ஷா வந்து அரைச்சுக்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, 2 கிராம்பு, பட்டை, கொஞ்சமா தக்காளி போட்டு பைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மெத்தட்ல வந்து செய்வேங்க. எப்படி எனக்கு தோணுதோ அது மாதிரி வந்து செய்வேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திட்டுங்க, நெய் ஊத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சோம் இல்லைங்க, அந்த பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி மிக்ஸியில வந்து அரைக்கிறதுக்கும் 2 தக்காளி வந்து போட்டுக்கிட்டேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 தக்காளி வந்து எடுத்துட்டேங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமானாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணி, கொஞ்சமா வந்து மிளகாத்தூள், பிரியாணி மசாலா இருக்கு இல்லைங்க, அது வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1க்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊத்திட்டேன். நான் வந்து இந்த கிரீன் சட்னி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேங்க. போன விளாக்ல இருக்கும். வேணும்னா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதனால டீட்டெயில்டா வந்து நான் சொல்லல. இது மாதிரி வெஜிடபிள் ரைஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கிரீன் சட்னி வந்து நல்லாயிருக்கும். அதனால இன்னைக்கு அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டுங்க 2 விசில் விட்டுறலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கா வந்து நெறைய இருந்துச்சுங்க மரத்துல. அதனால சரி முருங்கா வந்து தொக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மரத்துல இருக்க முருங்கா எல்லாமே அறுத்துட்டோம். இந்த முருங்கா தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நாளைக்கு வரக்கூடிய விளாக்ல வந்து உங்களோட நான் ஷேர் பண்றேன். எப்படி வந்து அந்த முருங்கா தொக்கு வந்து செய்றது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு விசில் அடங்கிருச்சுங்க. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, பூ மாதிரி வந்து வெந்து வந்துருச்சு. ஒரு கிளறி விட்டுட்டு, ஹர்ஷத்துக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணி குடுத்துட்டேன். இன்னைக்கு இந்த வெஜிடபிள் ரைஸ் வந்து இப்படி தாங்க செஞ்சிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.